வணக்கம் அன்பு நேயர்களே, உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் சித்த யோகி பேரம்பலவாணன். மிதுன ராசி அன்பு நேயர்களே, இந்த 2026 உங்களுடைய அற்புதமான சில படைப்புகள் உங்களுக்காக பிரபஞ்சம் கொடுத்து கொண்டிருக்கிறது. அதை வாங்கி நீங்கள் சமாளிக்கணுன்றது தான் உங்களுடைய கவனம். உங்களுக்கு வேகம் அதிகம் வரக்கூடாது, கோபம் உங்களுக்கு வரக்கூடாது. வேகம், கோபம் இதெல்லாம் இந்த போன மாதத்தில் வந்திருக்கும். அதுவே ஒரு வக்ர நிலையில் இருக்கும். அந்த வக்ர நிலையில் இருப்பதனால் இந்த ராசியை ஒரு மாதிரி மந்தப்படுத்தும். அது இப்போ 8ஆம் இடத்துல தை மாதத்தில் வரும்பொழுது என்ன பண்ணுனாக்க, 3 சூரிய 8க்கு போகிறான்னா என்ன பண்ணுவான், அந்த தைரியத்தை குறைப்பான், மனப்பதட்டத்தை கொடுப்பான், மன சஞ்சலத்தை கொடுப்பான். அவன் ஏதாவது வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் இது மாதிரி பிரச்சனையில் கொண்டு போவான். இதெல்லாம் அவங்கவுங்க ஜாதகத்தின்படி நடக்கும். எல்லாருக்கும் இப்படி தான் நடக்கும்னு இல்லை. புது புது முயற்சிகளுக்கு எடுத்துகிட்டு போவான். அதில் எனக்கு வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா என்ற கேள்வி இருக்கும். எதிர்த்தாப்புல ராகு வரதன் காரணத்தால். ஆகையினால் உங்களுடைய நாடி நரம்புகளில் பிரச்சனை வரும். உங்களுடைய மூட்டுக்கு மூட்டு பிரச்சனை வரும். சின்ன குழந்தை கீழே மூஞ்சியை தேய்ச்சிக்கும். பெரியவங்களாக இருந்தால் சைக்கிள் மோதுவாங்க, வண்டியோட வண்டி மோதுவாங்க. நீங்கள் சும்மா இருந்தீங்கன்னா இன்னொருத்தவங்க மோதிட்டு போவான். அது வயதுக்கு ஏற்ப நடக்கும். அதே ஆண் பெண் என்பது வயிற்று வலி இருக்கும். பொம்பளை பிள்ளைங்களுக்கு, இந்த பருவகால பிள்ளைங்களுக்கு பீரியட் பிரச்சனை வரும். மேலும் உங்களுடைய நாங்கள் இந்த இதை முன்கூட்டியே எதுக்கு சொல்கிறேன்னா, அது வருதுன்னா அதற்கு உங்களுடைய ஜாதக ரீதியாக எதை செஞ்சால் இது வருவதை சமாளிக்கலாம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறோம். 8ல் வர சூரிய தைரியத்துக்கு உடையவன் தைரியம் இல்லாத போய் சிக்கிக்குவான். நீ நல்லதே சொன்னாலும் கெட்டதாக தான் மாறும். பெரும்பாலும் ஐடியில் இருக்கிறவங்க உங்கள் ஜாதகத்தை பார்த்தே தீருங்கள். ஏனென்றால் ஒரு நிமிஷத்தில் உங்களோட நிலைமையே மாறிடும். ஹையிலையும் போயிடுவீங்க, லோலையும் போயிடுவீங்க. டக்குனு தூக்கி எஞ்சிடுவாங்க வேறு இடத்துக்கு. அப்படியெல்லாம் நடக்கும். அதெல்லாம் நீங்கள் பொறுமையாக சமாளிக்கணும். ஏன்னு கேட்டால் உங்களுடைய 8ஆம் இடத்துக்கு உடையவது சூரிய, சந்திரன், செவ்வாய் போன்ற நட்சத்திரங்கள் தான் இருக்குது. இதெல்லாம் மனோகாரகனை சார்ந்தது, உங்களுடைய தைரியத்தை சார்ந்தது. ஆகையினால் நீங்கள் எதிர்பார்த்த உங்கள் ப்ரொமோஷன் கிடைக்குமான்னா ஒரு சிலருக்கு கிடைக்காதுன்னு நினைப்பாங்க, உங்களுக்கு கிடைக்கும். கிடைக்கும்னு நினைப்பேங்கிறவங்க கிடைக்காது. ஏன்னு கேட்டால் அது உங்களுக்கு ஒரு குருட்டு அதிர்ஷ்டம். 8 பொறுத்த வரையும் குருட்டு அதிர்ஷ்டம் உண்டு. சில பேர் வெளிநாடு போவாங்க, ரொம்ப நாள் ஆசைப்பட்டுப்பாங்க. குழந்தை குட்டிகளை பிரிஞ்சு போகிறது சிறப்பை தரும். ஆனால் குழந்தை குட்டிகளை விட்டுட்டு எப்படி போகிறதுன்னெலாம் நீங்கள் யோசனை பண்ணுவீங்க. அதெல்லாம் கவலைப்படாதீங்க. அது யாருக்கு எப்படி போகணுன்று நீங்கள் கேட்டு தெரிந்தால் மட்டும்தான் நீங்கள் அதுலேருந்து ரொம்ப எளிமையாக மென்மையாக சரியான ரூட்டை புரிஞ்சிக்க முடியும். இதெல்லாம் மேப்புங்க. இது இந்த சயின்ஸை பொறுத்த வரையும், இந்த ஜோதிட கலையை பொறுத்த வரையும் சொன்னபடி சொன்ன நிமிடத்தில் சொன்னவாறு உடலை பாதிக்குன்னா உடலை தான் பாதிக்கும், பொருளை பாதிக்குன்னா பொருளை தான் பாதிக்கும். நீ இதெல்லாம் முன்ன பரிகாரம் பண்ணுறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன்னா எது பண்ணாலும் ஒன்றுமே நடக்கவே நடக்காது. காரணம் என்னன்றா, பரிகாரம் எதுக்கு பண்ணால் உன் மனசுக்கு தான் பண்ணணும், உன் எண்ணத்துக்கு தான் பண்ணணும். பேராசை பெருநஷ்டம், என்ன குரோதம், அதுக்கு தான் பண்ணணும். உங்கள்கிட்ட குரோதம் இருக்கா, பேராசை இருக்கா, உனக்கு ஒரு வக்ர குணம் இருக்கா, பிறருக்கு கெடுக்கணும்னு என்ன இருக்கா, அதெல்லாம் தான் நீ பரிகாரமாக மாற்றிக்கணுமே தவிர நீ போய் கோயில் குளங்கள்லாம் போனால் ஒன்றுமே நடக்காது. எல்லாமே அறிவை சார்ந்த நீங்கள் அறிவுபூர்வமான விஷயத்தை மட்டும்தான் மரியாதை கொடுப்பீங்க. அது சம்பந்தமான விஷயந்தான் நடக்கும். அந்த புதன் எங்கே போனாலும் சரி, நீச்சமாக போனாலும் சரி, 8ல் மறைஞ்சாலும் சரி, நல்லதை தான் செய்வான். 8ல் மறைஞ்சாலும் புதன் நல்லதை செய்வான். அந்த ராசி அதிபதி உங்களை எங்கே கீழே தூக்கி போட்டாலும் சரி, உங்களுக்கு கீழே போடுறது ஒரு ட்ரைனிங் பீரியடாக இருக்கும். அப்படியே அந்த ட்ரைனிங் நல்லா வின் பண்ணுவீங்க. அதை விட சூப்பரான போஸ்ட்டுக்கு போவீங்க. அது யாரை கீழே போடுவான், யாரை மேலே கொண்டு போவான்னு நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டால் தான் உங்களுக்கு முடியும். எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டீங்க. ஆகையினால் வயதை பொறுத்தும் அனுபவத்தை பொறுத்தும் உங்களை புரிந்து கொள்வதை பொறுத்தும் உங்களுடைய வாழ்க்கையோட பயணப்பாதை மிக சிறப்பாக இருக்கும். இந்த தை மாத பலன் நீங்கள் எதிர்பார்த்ததை விட சில மிதுன ராசி நேயர்களுக்கு அவ்வளோ அற்புதமான பலன்கள் வருவதற்கு இதுக்குள்ளே இருக்குது. ஏன்னு கேட்டால் சாராம்சம். அந்த கிரகங்கள் பயணிக்குது, அந்த ராசியில் பயணிக்குது, அந்த ராசியில் அந்த சாராம்சத்தில் பயணிக்குது. இப்போ குருவே எடுத்துங்க, அவர் என்ன பண்ண போகிறாருனாக்க சனியோட சாராம்சத்தில் இருப்பார். அப்போ இருக்கும்போது என்ன, 8க்கு 9 சாராம்சத்தில் இருப்பார். அந்த 9ல் ராகு இருக்கிறார். அப்போது கிரகங்களை பார்ப்பது மட்டும் இல்லை,
அந்த சாராம்சத்தை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு வித்தியாசமான பலன்களை தரும். சிலருக்கு பிரிவு வந்தே தீரும். சில பேருக்கு அவசர குணத்தில் போய் தன்னுடைய அறிந்தும் அறியாமலாம் மாட்டிக்கிற தன்மை வந்துடும் அவசரப்படுறதுனால. இந்த பொங்கல் பண்டிகையில் யாருக்கும் பசுவுக்கு தானம் பண்ணுங்க, பசுவோட சந்தோஷமாக இருங்க, மிருகங்களோட சிறப்பாக இருங்க. இதெல்லாம் செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். உங்கள் வீட்டில் பாருங்கள், பூனை நாய் இதெல்லாம் வளரும், இல்லை உங்கள் பக்கத்து வீட்லையாவது இருக்கும். இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக பெண் நாயும் ஆண் நாயும் போகும், சாப்பிடும், இருக்கும். இதுகளுக்கெல்லாம் அன்னம் விடும்போது உங்களுக்கு பழைய பிரச்சனைகள் தீரும். ஆகையினால் மிதுன ராசி அன்பு நேயர்களே, உங்களுடைய இந்த பொங்கல் பண்டிகை மிக அற்புதமான நடப்பது. சில பேர் ஊரை விட்டு கிளம்பி போகிறீங்க வெளிநாடுகளுக்கு, அப்படிப்பட்ட சூழ்நிலை இப்பொழுது வருது. ஆகையினால் வெளிநாடு சென்றால் மட்டும் பத்தாது, வெளிநாட்டில் இருப்பவர்கள் நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து கேட்டு பாருங்கள். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் செலவு பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு பல மடங்கு உங்களுக்கு வந்தே தீரும். செலவு பண்ண நீங்கள் மறுத்தீங்கன்னா உடல் பிணிக்காக செலவு பண்ணுவீங்கன்றத நீங்கள் எழுதி வச்சிங்க. காரணம் என்ன? உடல் வேணுமா பொருள் வேணுமா? பொருள் வேணும்னா உடல் பாதிக்கும், ஒரு இடத்துல தொல்லை கொடுக்கும். ஆகையினால் கவனமுடன் நீங்கள் இருந்தால் இந்த காலம் உங்களுக்கு சிறப்பான காலம். இந்த பொங்கல் பண்டிகையில் நீங்கள் சீரும் சிறப்பும் பெற்று பேரும் புகழோடு வாழ வேண்டும் என்று பிரபஞ்சத்திடம் கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன். எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தை மாதத்துக்குண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறோம். நிகழும் மங்களகரமான விசுவா வசு வருடம் தை மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை அதிகாலையில், அதாவது ஜனவரி மாதம் 15ஆம் தேதி அன்னைக்கு இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க. கேட்டை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில், விருச்சக ராசியில், மகர லக்னத்தில், புதன் பகவானுடைய திசையில் 229 டிகிரியில தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க. இப்படி பிறக்கும்போது இந்த மாதத்துல பார்த்தா முக்கியமான ஒரு 4 நிகழ்வுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தை மாதம் 1ஆம் தேதி, அதாவது தை பொங்கல் அன்னைக்கு இந்த மாதம் பிறக்கப்படுது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தை மாதம் 4ஆம் தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தை அமாவாசை. அதாவதுன்றது இறந்தவங்களுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு அற்புதமான ஒரு அமாவாசை. பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருடத்துல முக்கியமான 3 அமாவாசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடி அமாவாசை, புரட்டாசி மாகாளி அமாவாசை, இது தை அமாவாசை. இந்த 3 அமாவாசையுமே இறந்தவங்களுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுக்கும்போது, அதாவது இறந்தவங்களுக்கு நம்ம படையல் போட்டு சாமி கும்பிடும் பொழுது இறந்தவங்க சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படின்றது ஒரு ஐதீகம். அதே மாதிரி அந்த இறந்தவங்களோட ஆத்மா சாந்தி அடையும் போது அவங்களே நம்ம வீட்டுல பிள்ளைகளா பிறப்பாங்க அப்படின்றது ஒரு ஐதீகம் உண்டு. அதனால இந்த தை அமாவாசை, அதாவது பாத்தீங்கன்னா 4ஆம் தேதி அன்னைக்கு வர்றதுனால நீங்க இறந்தவங்களுக்கு சாமி கும்பிடுறதுக்கு உண்டான நாள் தை மாசம் 4ஆம் தேதி தை அமாவாசை. இறந்தவங்களுக்கு வழிபாடு செய்யுங்க, அதாவது உங்களுக்கு ரொம்ப நல்லது நடக்கும். நம்ம பிள்ளைகளுக்கு புண்ணியத்தை சேர்த்து வச்சுட்டு போகணும், பாவத்தை எப்பயுமே சேர்த்து வச்சுட்டு போகக்கூடாது. அதனாலதான் இந்த இறந்தவங்களுக்கு நம்ம கொடுக்குற இந்த தர்ப்பணம். சரிங்களா? மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசியில பிறந்த உங்களுக்கு இந்த தை மாதம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போறாரு? தை பிறந்தா வழி பிறக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா இந்த தை மாசம் உங்களுக்கு சூப்பரா இருக்க போகுது. என்னங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தை மாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு உங்க வீட்டுல உட்கார்ந்துருக்கிறாரு இப்ப, இல்லைங்களா? தை மாசம் 2 தேதி வரைக்கும், அதாவது 3 தேதி வரைக்கும் உங்க வீட்டுக்கு அதிபதி புதன் குரு வீட்டுல உட்கார்ந்துருக்கிறாரு. கிரக பரிவர்த்தனை வாங்கி உட்கார்ந்துருக்கிறாரு. அற்புதமான காலம். குரு புதன் வீட்லையும் புதன் குரு வீட்லையும் உட்கார்ந்து இருக்கக்கூடிய இந்த காலம் பிறப்பு சூப்பரா இருக்குது. அப்போ உங்களுடைய ராசியாதிபதி புதன் பகவான் சுக்கிரனுடைய சாரம் வாங்கி,
அதாவதுன்றது பூராட நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல, அதாவது 267 டிகிரியில இன்னைக்கு புதன் பகவான் தனுசு ராசியில உட்கார்ந்துருக்கிறார். கிரக பரிவர்த்தனை வாங்கி அற்புதமான ஒரு காலம். இந்த காலம் மிதுன ராசிக்கு எந்த மாதிரியான மாற்றங்கள் கொடுக்க போறாரு அப்படின்னா, மற்ற கிரகங்கள் எடுத்துக்கோங்க, பார்க்கிற வீட்டுக்கு மட்டும் தான் பலன் கொடுப்பார். ஆனா குரு மட்டும்தான் அவர் உட்காந்துற வீட்டுக்கு இருக்கிற வீட்டுக்கு சேர்த்து பலன் கொடுப்பார். அப்ப குரு உங்க வீட்டுல தான் உட்கார்ந்துருக்கிறாரு. அற்புதமான ஒரு காலம். அப்போ உங்களுடைய ராசியில உங்களுக்கு ஜென்ம குருவை உட்கார்ந்துருக்கக்கூடிய காலம். நிச்சயமா உங்களுக்கு இந்த தை மாசம் 2 விஷயங்கள் உங்களுக்கு நடந்தே தீரும். ஒன்று, சுப காரியம். அந்த சுப காரியன்றது தொழில் மாற்றமா இருக்கலாம், வேலை கிடைக்கிறதா இருக்கலாம், வண்டி வாகனம் எடுக்கிறதா இருக்கலாம், கடன் பிரச்சனையிலிருந்து வெளியில வரதா இருக்கலாம், திருமண தடைகள் விலகலாம், புத்திர செல்வங்கள் பெருகலாம். பொதுவாகவே நீங்க எண்ணிய காரியம் உங்களுக்கு சக்சஸ் ஆகலாம். வெளிநாடு, வெளி மாநிலம், இல்ல விளையாட்டுத்துறை, அரசியல், கலைத்துறை, இதுல இருக்கிறவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா உங்க ராசிக்கு அற்புதமான ஒரு காலம் இந்த தை மாதம். இந்த தை மாதம் மிதுன ராசியில பிறந்த உங்களுக்கு நிச்சயமா சொல்றேன், நிறைய மாற்றங்களை கொடுக்க போறாரு. மாற்றமே கிடையாது. அப்போ உங்களுக்கு ஜென்ம குருவா இருக்கிறது முதல்ல குரு பகவான் அள்ளி கொடுக்கிறாரு. இது முதல் வாய்ப்பு. 2வது, சனி பகவான் ஜீவன சனியா உட்கார்ந்துருக்கிறார். சனி பகவான் தொழில் சனியா உட்கார்ந்துருக்கிறார். 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். அதனால தொழில்ல சின்ன சின்ன சங்கடங்கள் இருந்துட்டு இருந்தாலும் இந்த தை மாசம் அந்த சங்கடங்கள் உங்களுக்கு இருக்காது. சூப்பரா இருக்கும். கிட்டத்தட்ட இந்த தை மாசம் குரு பகவான் எப்படி கொடுக்கிறார்களோ அது போல சனி பகவானும் உங்களுக்கு மறைமுகமா சப்போர்ட் பண்றாரு. எவ்வளவோ சிரமத்தை அனுபவிச்சிட்டீங்க. கண்டிப்பா இந்த தை மாசத்துல உங்களுக்கு டெம்பரவரியா வேலை செய்யறவங்களுக்கு பர்மனண்ட் ஆகிறதோ, வேலை இல்லாம இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கொடுக்கறதோ, பொதுவா வேலையில இந்த மன அழுத்தம், மன குழப்பம் இருக்கிறவங்களுக்கு, ஏன் வேலை பறிபோனவங்களுக்கு கூட வேலை வாய்ப்புகள் அமையறதுக்கு உண்டான வாய்ப்பு சூப்பரா கொடுத்திருக்கிறாரு. அடுத்தது பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு பாக்கிய ராகு. ராகு பகவானும் உங்களுக்கு சலிச்சவர் அல்ல, பாக்கிய ராகுவா இருக்கிறார் 9ஆம் இடத்துல. அப்ப ராகு பகவானும் பாருங்க, ராக போல கொடுப்பார் இல்லை, கேதி போல கெடுப்பார் இல்லை. அப்ப ராகு பகவானுமே உங்களுக்கு கொடுக்கிற இடத்துல இருக்கிறார். பூர்வீக சொத்து, இடம் கிரையம் பண்றது, வீட்டு வேலை சம்மந்தப்பட்டது, அசையா சொத்துக்கள், இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு கைக்கூடி வரும். ஏன் ஒரு சிலருக்கு கேஸ் விஷயம் கூட உங்களுக்கு தடைகள் விலகலாம். கணவன் மனைவிக்குள்ளார, தாய் தந்தைகளுக்குள்ளார இருக்கிற பிரச்சனைகள் கூட உங்களுக்கு சரியாகலாம். ராகு பகவான் உங்களுக்கு பாக்கிய ராகுவா இருக்கிறதுனால நிச்சயமா இந்த நிறைய பேருக்கு இந்த குழந்தை வர கூட எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. அவங்களுக்கு தடை இருந்தா கூட அந்த தடைகள் இந்த மாசம் விலகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அடுத்தது பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு தைரிய கேதுவா இருக்கிறார். கேது சலிச்சவர் அல்ல, நான் இருக்கிறேன், உங்களுக்கு எல்லாமே செய்யறேன் அப்படின்னு தைரியத்தை கொடுக்கிறாரு. அப்படி பார்த்தீங்கன்னா ஜென்ம குரு, ஜீவன சனி, பாக்கிய ராகு, தைரிய கேது, இந்த மாதிரி காலமெல்லாம் யாருக்கு வரும்? உங்களுக்கு சூப்பரா கொடுத்துருக்கிறாரு. எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. உங்களோட எண்ணம், எதிர்பார்ப்பு மட்டும் உங்க ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி கரெக்டா இருந்துருச்சுன்னா நிச்சயமா இந்த தை மாசத்துல நான் சொல்ற மாதிரி தொழில் தடை, குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை தீர்றது, அசையா சொத்துக்குள் இருக்கிற பிரச்சனை சரியாகிறது, இந்த கடன் பிரச்சனை முழுமையா குறையறதுக்கு உண்டான வாய்ப்பு உங்களுக்கு சூப்பரா இருக்குது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய காலத்துல, அதாவது கேதுவுடைய பார்வை உங்க ராசிக்கு 3ஆம் இடமா பார்க்கிறார். ராகுக்கும் கேதுக்கும் ஒரே பார்வை தான், 3, 7, 11. அப்ப சிம்ம ராசியில் இருக்கிற கேது 3ஆம் இடமா உங்க ராசி தான் பார்க்கிறாரு. ராகு கேது ரெண்டுமே நிழல் கிரகம், ஷாயா கிரகம், வக்கர கிரகம். அவங்களுக்கு ராசி கிடையாது. அவர் எந்த வீட்டை பார்க்கிறாரோ அவங்களுக்கு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு. வச்சுக்கலாம், இப்போ ஒருத்தருக்கு பொண்டாட்டி பிள்ளை இல்லைன்னா அவர் சம்பாதிக்கிறது யாரு கொடுப்பாரு? அவரு மேல யாரு பாசமா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுத்துட்டு போயிடுவார். அப்ப கேது 3ஆம் இடமும் உங்க ராசி தான் பார்க்கிறாரு. அப்ப கேது பகவான் உங்களுக்கு நல்லதை பண்ணியே தீர்வார். இது போக செவ்வாய் பகவான் ஒரு ஜாதகத்துல வலுக்கும் பொழுது கடன் பிரச்சனை முதல்ல தீரும். அப்ப உங்களுக்கு செவ்வாய் பகவான் எங்க இருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா தனுசு ராசியில் இருந்து உங்க ராசி 7ஆம் இடமா பாக்குறாரு. சரிங்களா? செவ்வாய் அதாவது உங்க ராசி பார்க்கறதுனால, 7ஆம் பார்வையை பார்க்கறதுனால நிச்சயமா உங்களுக்கு இந்த கடன் சார்ந்த பிரச்சனை, குடுக்கல் வாங்கல் சார்ந்த பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு குறைகிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. அதே அடுத்தது பார்த்துட்டீங்க அப்படின்னா புதன் 7 இருக்கிறார்.
கிரக பரிவர்த்தனை வாங்கி உட்கார்ந்துருக்கிறார். உங்க வீட்டுக்கு அதிபதி புதன் குரு வீட்டில் உட்கார்ந்துருக்கிறாரு, குரு வீட்டுக்கு அதிபதி உங்க வீட்டில் உட்கார்ந்துருக்கிறார். இந்த கிரக பரிவர்த்தனை வாங்கியிருக்கிறதெல்லாம் அற்புதமான காலம். அப்ப 7ஆம் இடம்னா மாங்கல்ய ஸ்தானம் இல்லையா? அப்போ உங்களுக்கு திருமண தடைகள் விலகும், நீங்க பயப்படவே வேண்டாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு வரன் பார்த்துருப்பீங்க, அதை நீங்க பார்த்த நேரம் அவங்களுக்கு நல்லது நடந்திருக்கும், உங்களுக்கு தாமதம் ஆயிருக்கும். ஆனா இந்த தை மாதம் கல்யாணம் வரைக்கும் வந்து நின்று இருந்தாலும் அந்த வேலை மீண்டும் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். பொண்ணு கொடுக்குறேன்னு சொன்னாங்க, இந்த மாப்பிள்ளை தான் அப்படின்றது ஃபிக்ஸ் பண்ணோம், கல்யாணம் வரைக்கும் வந்ததுங்க, அதாவது வந்து கட் ஆயிடுச்சுங்க, அது மீண்டும் எதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா, இந்த மாதிரி திருமண தடைகள் முதல்ல விலகும், நீங்க பயப்படவே வேண்டாம். அடுத்தது பார்த்துட்டீங்கன்னா சூரியன் 8ல் இருக்கிறார். மாத கிரகம் சொல்லக்கூடிய சூரிய பகவான், ஸ்டேட்டஸ் பார்க்கிறவரு, கௌரவத்தை பார்க்கக்கூடிய சூரிய பகவான் 8ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். இந்த மாதம் முழுவதுமே அவர் 8ஆம் இடத்துல தான் இருப்பார். உடல் உபாதிகள் கண்டிப்பா உங்களுக்கு வந்து பிரச்சனை தீரும். உடல் ரீதியா நரம்பு பிரச்சனை இருக்குதுங்க, கண்பார்வை பிரச்சனை இருக்குது, உடல் சார்ந்த பிரச்சனைகள் கொடுத்துட்டு இருக்கிறாரு, ஒண்ணு போனா ஒண்ணு வருது. அம்மா நல்லா இருந்தா அப்பா நல்லா இல்லை, அப்பா நல்லா இருந்தா மனைவி நல்லா இல்லை, மனைவி நல்லா இருந்தா பிள்ளைங்க நல்லா இல்லைங்க அப்படின்னு சொல்ற உங்களுக்கு, ஏன்னா சூரியன் 8ல் உட்கார்ந்துருக்கிறாரு, 8ஆம் இடம்ன்றது ஆயுள் ஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால உடல் உபாதிகள் எல்லாம் அப்படியே சூப்பரா இருக்கு, எல்லா கஷ்டங்களும் அப்படி தீர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அந்த பிரபஞ்சம் உங்க ஜாதகத்துல நல்லா இருந்ததுன்னா நிச்சயம் நடக்கும். அடுத்தது பார்த்துட்டுனா உங்களுக்கு செவ்வாய் 7ல் உட்கார்ந்து இருக்கிறாரு, அதனால செவ்வாய் 7ல் உட்காந்து உங்க ராசியை பார்க்கறதுனால கடன் பிரச்சனை கண்டிப்பா குறையும், பயப்பட வேண்டாம். அதே சமயத்துல பார்த்துட்டீங்க அப்படின்னா சனி 10ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால தன்னம்பிக்கை இந்த மாசம் உங்களுக்கு அதிகரிக்கும், அதாவதுன்றத முடியும் அப்படின்ற தன்னம்பிக்கை இந்த மாசம் உங்களுக்கு அதிகரிக்கும். அதனால ஒண்ணு நீங்க பயப்பட வேண்டாம், எந்த குழப்பம் இருந்தாலும் விட்டுட்டு முதல்ல நமக்கு இந்த வேலை செய்யலாமா, இதுல போனா இந்த காரியம் நடக்குமா, எடுத்த முயற்சிகள் சக்சஸ் ஆகுமா அப்படின்னு உங்க ஜாதகத்தை ஒரு தடவை பார்த்துட்டு அந்த வேலையை ஆரம்பிங்க. நிச்சயமா தை பிறந்தா வழி பிறக்குன்னு சொல்ற மாதிரி இந்த தை மாசம் நிச்சயமா நல்லது நடந்தே தீரும். இதை நீங்க அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க, சரிங்களா? சரி நேயர்களே, உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசுல இருந்து கேட்டுக்கிறனுங்க, நன்றி. அடுத்து நாம் காண இருப்பது சொல்லுக்கும் வில்லுக்கும், வில்லுக்கு விஜயன், சொல்லுக்கு அகத்தியர். பார்த்தீங்களா, நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பழமொழியெல்லாம் சொல்லியிருக்காங்க. சித்திக்கும் புத்திக்கும் ஞானத்துக்கு உரியவர், ஒரு செயலை செய்தால் கண்டிப்பாக வெற்றியை அடைந்தே தீரணும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு இருக்கக்கூடியவர் தாங்கள் தாங்க. சாதாரண ராசியில் மிதுனம் கொஞ்சம் செல்ஃபிஷ் இருக்கத்தான் செய்யும். அந்த செல்ஃபிஷ் இருந்தால் தான் வாழ்க்கையை ஜெயிக்க முடியும், செல்ஃபிஷ் இருந்தால் தான் முன்னேறி செய்ய முடியும், செல்ஃபிஷ் இருந்தால் தான் நம்ம உலகத்துக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கக்கூடிய ராசி, உலகத்துக்கு அடையாளத்தை கொடுக்கக்கூடிய காற்று ராசி, உபயலக்கணம் உபயராசி. அப்போ ராசிநாதன் உங்களுக்கு எங்கே இருக்கார்? செவ்வாய் புதன் சூரியனை சேர்ந்திருக்கார். ராசிநாதன் உங்களுக்கு 7, 8ல் இருக்கார், அட்டமாதிபதி இருக்கார் கொஞ்ச நாளைக்கு. ஆனால் இந்த தை மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக அமையும். ஏன்னா உங்கள் வீட்டில் தான் குரு இருக்கிறார். இப்போ உங்கள் வீட்டில் தான் குரு இருக்கிறார், ஆளுமையாக இருந்துக்கிட்டு இருக்கார், ஆட்சி செஞ்சு கொண்டு இருக்கின்றார். அதுக்காக புனர்பூச நட்சத்திரம் வந்துச்சு, ராமருக்கு புனர்பூச நட்சத்திரம், ராமர் வனவாசம் போனது இந்த நேரம் தானே அப்படின்லாம் நீங்கள் பயப்படக்கூடாது. அதுக்கு வேண்டிய பயமே வேண்டியதில்லை. கண்டிப்பாக மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு அற்புதமான பலனாக கிடைக்கும். உங்களுக்கு சப்போர்ட்டு உங்கள் தசாபதி, உங்களுக்கு சப்போர்ட்டு உங்கள் ஜனன ஜாதகம், உங்களுக்கு சப்போர்ட்டு அக்கம் பக்கத்து நண்பர்களில் உங்கள் ஜனன ஜாதகம் தான், உங்கள் ஜனன ஜாதகம் தான். இதை மட்டும் பார்த்துக்கங்க. கண்டிப்பாக மிதனராசினர்களுக்கு கல்வி சம்மந்தப்பட்டது, நூல்கள் சம்மந்தப்பட்டது, ஸ்டேஷ்னரி சம்மந்தப்பட்டது, சூப்பர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டது, வெளிநாடு முழுக்க வெளிநாடு சம்மந்தப்பட்டது, தபால் தந்தி இலாக்கா சம்மந்தப்பட்டது, எழுத்துப்பூர்வமான ரிஜிஸ்ட்ரேஷன் சம்மந்தப்பட்டது, சப் ரிஜிஸ்ட்ரேஷன் சம்மந்தப்பட்டது, எழுத்துப்பூர்வமான தொழில்கள், கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது, இப்படி எத்தனையோ தொழில்கள் இருக்குது. இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு வேண்டிய தொழிலை மட்டும் செஞ்சு வந்தால் நிச்சயமாக மிதுன ராசிக்கு ஒரு வெற்றி வாய்ப்பை கொடுக்கக்கூடியது. ஏன்னா உங்கள் வீட்டில் குரு இருக்கிறார், உங்கள் வீட்டில் குரு இருக்கார். அப்போ உங்கள் வீட்டில் குரு இருந்தால் என்ன அர்த்தம்? உங்களை வச்சுக்கிட்டு தான் பிறரை பார்க்கணும். செவரை வச்சு சித்திரம் எழுதுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? அப்போ உங்களை வச்சு பார்க்கும்போது நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் பிறருக்கு உதவி பண்ண முடியும்.
நீங்கள் ஸ்ட்ராங் இல்லைன்னா எப்படி தெரியுமா? அந்த வகையில் மிதுன ராசிக்கு நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதம் திங்கள், தை மாதம், தைப்பொங்கல் வரக்கூடிய நாட்கள், ரத சப்தமி வந்தாலும் சரி, மகர சங்கராந்தி வந்தாலும் சரி, எந்த ஒரு நாள் பிள்ளையார் வழிபாடு, ஒரு நாள் அம்பாள் வழிபாடு இப்படிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய மேற்கண்ட தொழில்களை நல்ல முறையில் பயன்படுத்திக்கோங்க. உடல் ரீதியான பாதிப்புகள் கொஞ்சம் இருக்கும். உடல் ரீதியான உங்கள் ராசினா தான் கொஞ்சம் 8ல் அட்டமாதிபதியாக இருக்கிறதுனால கொடுக்கல் வாங்கல கவனம், கொடுக்கல் வாங்கல கவனமாக இருங்க, அதில் மாற்றுக்கிறது இல்லை. அதுக்கு அடுத்தது நண்பர்கள்ட்ட எச்சரிக்கையாக இருங்க, போக்குவரத்தில் எச்சரிக்கையாக இருங்க. இந்த 3 மட்டும் கவனமாக வைத்துக்கொண்டு மீதி செலவு பண்ணுங்க. மீதி குடும்பத்தில் ஒன்று நன்று சந்தோஷமாக இருங்க. சந்தோஷமாக இருக்கிறதுக்கு பழகிக்கொள்ளுங்கள், சந்தோஷமாக இருக்கிறதுக்கு பழகிக்கொள்ளுங்கள். அப்படி பழகிக்கிட்டால் நிச்சயமாக மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த வருடம் இந்த மாதம் ஒரு நல்ல மாதமாக அமையும், தைத்திங்கள் மாதம். ஆக இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட நோய், மருத்துவம் அதில் கொஞ்சம் பார்த்துக்கங்க. பேச்சுக்கள் அதிகமாக பேசக்கூடாது. பேச்சுக்கள் அதிகமாக பேசினா ஏதாவது வாய் அந்த இஎன்டி சொல்லக்கூடியதில் அந்த இதில் எது பிரச்சனை வரும், இதுகளை பார்த்துக்கங்க. குறிப்பாக இளைய சகோதரர்கள் இதை பார்த்துக்கங்க. வெளிநாட்டு இந்த குருவில் நிச்சயமாக 6 வரையும் தான் உங்களுக்கு அங்கே குரு இருப்பார். 6க்கு மேலே குரு இல்லை. 6 வரையும் தான் குரு இருக்கார். அதுக்கடுத்து கடகத்துக்கு உச்சத்துக்கு வந்துடுறாரு குரு பயிற்சியில். அதே குரு பயிற்சியில் உச்சத்துக்கு வரும்போது நிச்சயமாக உங்களுடைய ராசிக்கு அப்போ 2ல், உங்களுடைய ராசிக்கு கண்டிப்பாக 2ல். அப்போ உங்கள் ராசிக்கு 2ல் வரும்போது இன்னும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகமாகும். அப்போ எதிர்காலத்தில் இதை விட இன்னும் சிறப்பாக அமையும், இதை விட உங்களுக்கு சிறப்பாக அமையும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அதனால் மிதுனராசி நேயர்களுக்கு எல்லா வகையான வெளிநாட்டுக்கு பாஸ்போர்ட் எடுத்துக்க, வெளிநாட்டுக்கு போங்க, பாஸ்போர்ட் எடுத்துக்கோங்க. குறிப்பாக ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள். ஆஞ்சநேயரை நல்லா பண்ணுங்கள், பிள்ளையாரை பண்ணுங்கள், ஆஞ்சநேயரை பண்ணுங்கள். இந்த 2 வழிபாடு உங்களை தூக்கிட்டு போயிடும், தூக்கிட்டு போயிடும். 21 சுற்று பிரதர்சனம், 21 சுற்று சுற்றிட்டு வாங்க. அப்போ 21 சுற்று சுற்றும்போது எல்லை இல்லாத மகத்துவத்தை கொடுக்கும், ஒரு மாற்றத்தை கொடுக்கும், ஒரு வெளி உலகத்தை கொடுக்கும், உலகத்திற்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கும், உலகத்திற்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கும். பாருங்கள், ஆராய்ச்சி புத்திக்கு உரியவருங்க, தோக்க முடியாது. நீங்கள் புத்திக்கு உரியவர், நீங்கள் எப்படி தோக்க முடியும்? புத்தி தான் ஜெயிக்கும். அதனால் அடையாளத்தை காட்டக்கூடியவங்க மிதுன ராசி, அன்புக்குரியவங்க மிதுன ராசி, அந்த சுயநலத்துக்குரியவங்க மிதுன ராசி. சுயநலம் இருக்கத்தான் வேணும், சுயநலம் இல்லாமல் நம்ம இருக்க முடியாது. நண்பர்களுக்குரியவங்க ரொம்ப நண்பர்களை மட்டும் சேர்க்கை கம்மி, நண்பர்கள் சேர்க்கை அறவே ஆகாது. இந்த 4 மூளைக்கு நண்பர்கள் சேர்க்கை ஆகாது. ஆனால் மிதுனராசி நேயர்களுக்கு இந்த தைத்திங்கள் கண்டிப்பாக ஒரு அருமருந்து போல செயல்படும், ஒரு அருமருந்து போல செயல்படும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. அப்போ வணங்க வேண்டிய தெய்வங்கள் இப்போ என்ன வணங்கணும்? நீங்கள் மிதுன ராசி காற்று ராசி. அப்போ இந்த அதாவது கும்பகோணம் பக்கத்தில் போனீங்கன்னா நாச்சியார் கோவில் இருக்கும் பாருங்கள். கும்பகோணம் பக்கத்தில் நாச்சியார் கோவில்னு ஒரு கோவில் இருக்கும். அங்கே போனீங்கன்னா கருடன் வழிபாடு, கருடன் வழிபாடு இருக்கும். அந்த கருடன் வழிபாடு பார்த்திங்கன்னா முதல்ல 4 பேர் எடுப்பாங்க, அதுக்கடுத்து போகும்போது 6 பேர், அதுக்கடுத்து 8, அதுக்கடுத்து 10, அதுக்கடுத்து 12. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதுக்கடுத்து 12, அதுக்கடுத்து 14, இப்படியே கூடிக்கிட்டே போய் வெயிட்டு. அப்போ மக்கள் ஏன் கூடுறாங்க, அடியார்கள் ஏன் கூடுறாங்கன்னா அந்த கருடன் அதிகமான வெயிட்டு இருக்கிறத விட, கருவறையில் இருந்ததை விட அந்த வெயிட்டு கூடிக்கொண்டே போகுமா. அதனால தான் நீங்கள் அப்படியே ஆட்களும் அப்படியே அடியார்களும் கூட்டிகிட்டு போவாங்க. அப்படிப்பட்ட வழிபாட்டை ஒரு முறையாவது தரிசனம் பண்ணுங்க. நாச்சியார் கோவில் கும்பகோணம் பக்கத்தில் ஒரு முறை தரிசனம் பண்ணுங்க, வெற்றியை கொடுக்கும் நாச்சியார் வழிபாடு. அதுக்கடுத்து மிதுனராசி மதுரை அங்கேயே கன்னி சமேதராக இருக்கக்கூடிய ஒரு சிவபெருமான், அதாவது சோமசுந்தர கடவுளை ஒரு முறை தரிசனம் பண்ணுங்க. அதில் நான் கூடுமானவரை பழைய சொக்கநாதர் கோவில், அந்த பழைய சொக்கநாதர் கோவிலுக்கு வாங்க, மிக சிறப்பாக அமையும். அங்கே போய் வழிபாடு பண்ணுங்க, வேண்டுதலை வைங்க, மானசீகமாக வைங்க, வெற்றி நடை போடுங்க. நிச்சயமாக இந்த தை மாதம் உங்களுக்கு ஒரு திருப்பமான மாதமாக அமையும் என்பதில் மாற்று கருத்து அல்ல.